1945ல Germany was divided into West Germany, East Germany according to the Potsdam Agreement, Potsdam Conference. Between 1945 to 1948, Germany was divided. நடுவுல ஒரு வால் கட்டி பிரிச்சுட்டாங்க. ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி. வெஸ்ட் ஜெர்மனி வந்து ரொம்ப பிசினஸ், it was filled with business and so it was more flourishing. East Germany was in poverty. So the Germans did not want to mix. They didn't want their economy to go down. ஸோ அதனால இந்த வெஸ்ட் ஜெர்மனியில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்க, நடுவில் ஒரு வால் கட்டிட்டாங்க. ஆனால் இந்த ஈஸ்ட் ஜெர்மனி மக்களுக்கு இந்த வெஸ்ட் ஜெர்மன் மக்கள் மேலே பயங்கர எரிச்சல், கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே என்ன செய்தாங்கன்னா, அவங்க ஊரில் இருக்கிற எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு போய் இந்த வாலுக்கு அந்த பக்கம் கொட்டி விட்டுட்டாங்க. நம்ம போடுவோம் தெரியுமா, இந்த ஃப்ளாட்டில் மேலேருந்து குப்பை பறந்து கீழே வந்து விடும். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, மற்றவங்க மேலே விழுந்துச்சா கவலை கிடையாது. இதே மாதிரி ஈஸ்ட் ஜெர்மனிலேருந்து குப்பையாக அழுகி போன எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து வெஸ்ட் ஜெர்மனி பக்கம் கொட்டிட்டாங்க. ஆனால் வெஸ்ட் ஜெர்மன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கடவுளுக்கு பயப்படுறவங்களா இருந்ததுனால அவங்க தேசத்தில் இருக்கிற நல்ல நல்ல பழங்களை, பூக்களை எடுத்து கொண்டு வந்து இந்த பக்கமாக போட்டாங்களாம். அப்போ சில பேர் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க? அவங்க மனசுல இருக்கிறத கொட்டுறாங்க, நாங்க எங்க மனசுல இருக்கிறத கொட்டுறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை சில பேர் சபித்தாலும், உங்க பேர்ல பொய்யான காரியத்தை சொல்லி அக்யூஸ் பண்ணி உங்களை கேவலப்படுத்தினாலும் நீங்க அந்த லெவலுக்கு இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க வேற. நீங்க அவங்கள மாதிரி அடியாள் வச்சு அடிக்கிறதோ கேஸ் போடுறதோ வேண்டாம். நீங்க கடவுளுக்கு பயந்தவங்க இல்ல. சங்கீதம் 109:28 சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழ கடவன். while they curse you will bless me. அன்பார்ந்த பிள்ளைகளே, உலகம் உங்களை பற்றி என்ன சொல்லுது அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. என்னை இவங்க திட்டுறாங்க, என்னை அவங்க ஆஃபீஸில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, என்னை இந்த ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஓடி போயிடாதீங்க, நில்லுங்க. அவங்க மனசுல இருக்க கொட்டுறாங்க, நீங்க அவங்களுக்கு நன்மை செஞ்சு பாருங்களேன். பைபிள்ல போட்டிருக்குது, தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செஞ்சா அவங்க தலையில நெருப்பு தள்ள வைக்கிறது மாதிரியா. நீங்கள் அவர்கள் சபிக்கிறதுனால நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்குது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஆகவே அவங்க சபித்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God is going to bless you even though some people curse you. Don't look at that. God is going to bless you. உங்க மனசுல இருந்து ஆசீர்வாதத்தை மட்டும் தாங்க, சாபத்தை தராதீங்க. Because God is going to make you happy. உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சாபத்தை ஆசீர்வாதமா மாத்த போறேன். ஏன் தெரியுமா? உங்க மேல பிரியமா இருக்காரு. டியூட்ரானமி 23:5 ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன்மேல் கர்த்தர் அன்பு கூர்ந்ததுபடினால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமா மாற பண்ணார். அவங்க வாயை திறந்து சபிக்கும் போது பீலேயாம்ன்ற தீர்க்கதரிசி காசு வாங்கிட்டு சபிச்சான் இஸ்ரவேலரை. ஆனா வாயை திறந்து ஆசீர்வாதமா வந்துச்சு, தீர்க்க தரிசனமா வந்துச்சு, நீ நல்லா இருப்பேன்னு வந்துச்சு. உங்களுக்கு விரோதமா மந்திரம் பண்றாங்களா, சாபம் பண்றது குடுறாங்களா, நீ நாசமா போயிருவ, ஒன்னும் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களோட இருக்கிறார். அவங்க சபித்தாலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதி, நல்லா இருப்பீங்க. ஆகவே இன்றைக்கு மகிழ்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். Today is a blessed day. You will be a blessing. You will not be a curse. Don't worry about what people say. Worry more about what God says about. God wants to bless you. You will be blessed. God bless you abundantly. Amen.